வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை அப்பன் திருப்பதியில ஒரு லேண்ட் ஒண்ணு விலைக்கு வருதுங்க. கமர்ஷியல் லேண்டு. ஒரு 50 சென்டுங்க. இது பார்த்தீங்கன்னா, கிழக்கு பார்த்த லேண்டு. இது எங்க இருக்குன்னு அப்படியே பாருங்களேன். இந்தா இருக்கு பாருங்க. ரோட்டடிங்க. இந்த ரோட்டடிங்க. இந்த தெரியுதுங்களா? இது அழகர்கோயில் ரோடு. இந்த ரோட்டடியில இருந்து இந்த கால்வாய்க்கு அடுத்து அப்படியே செஞ்சதுரம் அப்படியே நச்சதுரமா வரக்கூடிய ஒரு 50 சென்ட் இருக்குங்க. கமர்ஷியலு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த அந்த இதுல இருந்து உங்களுக்கு லேஅவுட்லாம் எடுத்து தெளிவா காமிச்சிருவோம். அந்த கல்லு வேலி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல அங்கிட்டு வெண்டி போட்டிருப்பாங்க. அப்படியே சதுரமா வரும் இந்த இடம். இந்த பெட்ரோல் பங்க்குக்கு பக்கத்திலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. பாரத் பெட்ரோலியம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இந்த இடம் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னாங்க, அந்த பாலம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்மளும் பாலம் போட்டுக்கலாம். உங்களுக்கு காட்டுறேன். அந்த பாலத்தையும் காட்டுறேன். இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க அவங்க லேண்டுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி பாலம், இந்த மாதிரி கேட்டு. அதே மாதிரி இங்கே வாங்குறவங்களுக்கு அவங்களா போடணும்னு போடலாம். இல்லை இந்த இடத்த விற்கிறவங்கள்ட்டே சொன்னாலும் அவங்களே போட்டு கொடுக்குறதாலும் போட்டு கொடுத்துட்றோம். அதுக்கான காஸ்ட்டை மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டா நாங்கள் பாலம் போட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேலி இருக்குது பார்த்தீங்களா? இந்த வேலியில் உள்ள இடத்த வாங்கினவங்க இந்த மாதிரி அழகாக பாலம் போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் நம்ம இதை வாங்குறவங்க அதே மாதிரி பாலம் போடுறதா அவங்களா போடுறதாலும் போட்டுக்கலாம். இல்லை இந்த லேண்டை விற்கிறவங்ககிட்ட சொன்னாலும் அவங்க போட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க. 50 சென்ட் இருக்கு. நல்ல இது இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிளே ஸ்கூல் கட்டுறதுக்கு, குழந்தைகள் ஸ்கூல் பிளே ஸ்கூலு அதுக்கெல்லாம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். 50 சென்ட் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னும் வேற வேற இன்னும் என்னென்ன பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டலாம். கமர்ஷியலாக நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். ஒரு பெரிய ஃபர்னிச்சர் ஷோரூம் போடலாம். எல்லாத்துக்கும் இது ரொம்ப யூஸாக இருக்கும். மற்றபடி மண்டபங்கள், கல்யாண மண்டபங்கள் கட்டுறதுக்கோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த லேண்ட் யூஸாக இருக்கும். ஏன்னா இந்த இருக்கு ரோடு, இந்த ரோடு, இந்த கால்வா, அப்படியே அந்த லேண்டு வந்துடுது. ரொம்ப எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. 13 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. பேசிக்கலாங்க, வேலை பேசிக்கலாம். அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். 13 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ரேட்டு நெகோசபிள், பேசிக்கலாம். டாக்குமெண்ட்டு பக்காவாக இருக்கும். டாக்குமெண்ட்டை நீங்கள் வாங்கி நல்லபடியாக ஈஸி பாருங்கள், லீகல் பார்த்துட்டு நல்ல முடிவாக எடுக்கலாம். லேண்டை நேரில் பார்த்தாலும் உங்களுக்கு இது பிடிக்கும். அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலுங்க, வழக்கம் போல் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். 13 லட்சம்னோடனே வழக்கம் போல் எல்லோரும் கமெண்ட்ஸில் கேட்பீங்க, மொத்தம் அந்த 50 சென்ட் 13 லட்சமா அப்படின்னு கேட்பீங்க. தயவு செஞ்சு அப்படி கேட்டுறாதீங்க. ஒரு சென்ட் 13 லட்சம், சரிங்களா? ஏன்னா ரோட்டடி கமர்ஷியலுங்க. பாருங்க, வண்டி போய்கிட்டே இருக்கும். அழகர் கோயில் ரோடு, மெயின் ரோட்ல இந்த லேண்டு இருக்கு. ஸோ சென்ட் 13 லட்சம் கோட் பண்ணுறாங்க. அதில் நம்ம நெகோசபிள் பண்ணி பேசிக்கலாம். இது நல்ல ஒருத்தான இடம். வாங்கினாலும் சொத்தினுடைய மதிப்பும் ஏறிக்கிட்டே வரும். அந்த மாதிரி 50 சென்ட் இருக்குது. சப்போஸ் உடச்சி கேட்கறனா கூட முயற்சி பண்ணுவோம். அதையும் சொல்கிறேன். அந்த இப்போ 50 சென்ட்டையும் உடைக்கணும், உடச்சி கேட்போம் அப்படின்னா கூட அதையும் கூட கேட்டு பார்ப்போம். இல்லை அவங்க ஒரே இதாக 50 சென்டாக தான் கொடுப்பாங்க அப்படின்னா விட்டுருவோம். இல்லை 25 சென்ட் 25 சென்டாக கூட முயற்சி பண்ணி கூட கேட்போம். சரிங்க, அதையும் கேட்டுங்க. அதை இந்த 25 உடைக்கலாமா? அதுவும் உடைக்க முடியாது. ஏன்னா 100 அடி முன்னாடி ஃப்ரண்டேஜு, அது 50 அடி வரும். அதனால் மற்றவங்க வாங்க மாட்டாங்க. அதனால் ஒரே இதான் 50 100 அடி வருது. அப்படியே யாராக இருந்தாலும் 50 சென்ட்டையும் மொத்தமாக எடுத்துக்கிறட்டும். விலையும் நம்ம நெகோசியபிள் பண்ணி பேசிக்கிடுவோம். குறைச்சி பேசி அவங்க ரேட்டு தான் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்தியன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.